எத்தனை கோடி மக்களை நான் சோதிச்சாலும் சரி சாப்பாடு வெட்டி வச்சுக்கோங்க தம்பி வரையா போலாம் தொகுதியில் வந்து யார் யார் எப்படி இருந்தாலும் அந்த அதை வந்து அழைச்சிட்டு வரும்போது அந்த தொகுதியை வந்து எப்படி கொண்டு போகணும் அந்த தொகுதி மாதிரி கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எங்கள் நேரில் வந்து கே நேர் இருக்காரு, அமைச்சர் மயிர புடங்கினாரு, அமைச்சர் கேன்னு அதான் மயிர புடங்கினாரு கேஎன்ஆர் மயிர புடங்கினாரு. அவன் வரைக்கும் நான் காளை வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், வெங்காயம் வளர்க்குறேன், வெள்ளை பூண்டு வளர்க்குறேன், எல்லாம் பண்ணிட்டான். வாய்ப்பில்லை பாய். இனி நீங்க என்னங்க சொல்லுங்க பாய் பாய். அவங்க என்னவோ பண்ணி போறாங்க, தேவையில்லை. அவ்வளோதான். யாரு புடுங்கிட்டு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு பார்க்கலாம்ல. அவ்வளோதான். யாரு கேன என்ன கொடுக்கணும், நம்ம என்ன கொடுக்கணும், இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறது எப்பவுமே மெயின்ல வச்சுக்கணும். விஜய் பேசுறது எடுத்தோடனே என்ன பேசிக்க விஜய் பாய் விஜயகாந்த் எயித்தாப்ல அம்மா அதுதான் உளவுத்துறை அமைச்சர். அதனாலதான் ஒழிஞ்சான் அவன். இருக்க அவன் ஒழிஞ்சது எதனால தெரியுமா அவனுக்கு? என்ன ஊற்றினா அது விட்டுணும், அதாவது மாடுறது ஊருக்கு தேவையான மாடுறது. அவன் விஜயகாந்த் ஒழிஞ்சது எதனால தெரியுமா? ஜெயலலிதா அம்மா யாரு எதிர்த்து பேசினாங்க பாரு, அன்னைக்கு சாப்பிட்றாங்க. இன்னைக்கு ரீசன் சொல்லணும்னா இன்னொன்று தெரியுங்களா? இப்போ ஒன்றுன்னு நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. அதான் கேட்குறேன். அந்த இல்லை பாய் இங்கே சொல்லுங்க. இந்தப்பா நீ கொடுத்தது இல்லை கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் முடிச்சல. இப்போ ஒன்றும் தெரியுமா, இங்கே வந்து வில்லங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா? அதெல்லாம் பாயெல்லாம் வந்து அவர்லாம் சரி ஒன்று அவர்லாம் பிரச்சனை இல்லை. நடந்து வந்தாரு, சரி அவரை பார்த்து பேசலாம்னா இவர் தானா தெரியல. அவரா இவர் ஒண்ணுன்னா என்ன ரீசன் என்னன்னா, யாருன்னா வரட்டும் என்னவோ பண்ணட்டும், இங்க பாருங்க வந்து அம்மாங்கிறது அங்க ஒலிக்கும். ஆனா வந்து இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு நம்மலாம் வந்து ஒத்துழைக்கணும் கண்டிஷனு. அது நம்ம வயசு நம்ம நீங்க சொல்றீங்க ஒத்துழைக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், என்ன பண்ணி நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க என்ன சொல்லுவோம், ஒத்துழைக்கலாம் பரவாயில்ல. அது பேரு அட்வைஸ் பண்ணக்கூடாது. இந்த அட்வைஸே நான் யாருமே பண்ண மாட்டேன். அட்வைஸ் பண்ணக்கூடாது. அட்வைஸே பண்ண மாட்டேன். விரல வைக்கிறேன். பிள்ளைங்களோட அனுபவம் கூடாது. பிள்ளைங்களுக்கு என்ன ஒழுக்கமா என்ன இதுவோ அவங்க பண்ணுவாங்க. அவங்க நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், நம்ம இஷ்டத்தை படிக்கிறோம். அரசியலுக்கு வர்றது ஆனா இன்னைக்கு சொல்றேன் பாய், இளைஞர் நம்ம பிள்ளைங்க என்ன பத்தியும் நம்மளே எதுக்குங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பா என்னப்பா யாரு நீங்க, நான் உதயசூருக்கு தான் போடுவேன். அதே கண்டிஷன் தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு ரீசன் சொல்றேன். நான் சொல்லுங்க, உங்களோட டிசிஷன் நீங்கள் சொல்லிட்டீங்களா? போட்டோம் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இவங்களுக்கு தான் போடுவோம் அவங்களுக்கு தான் போடணும் நானும் சொல்லலை. எங்களுக்கு போட ஒன்றும் தெரியுங்களா? ரீசன் என்னன்னா, அங்கே கடவுள் ஒருத்தவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. காசு கொடுத்து பண்ணி
அனுபவிக்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கிறான். இல்லடா இல்ல என்ன ஒரு நிமிஷம் பேச ஒண்ணும் ஒரு நிமிஷம் காசு கொடுத்து பண்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறான். முறை ஆட்சி அவன் இருக்கான், ஆட்சி மாறலாம், ஆட்சி மாற ஓட்டு இங்க வர அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ரீசனுக்கு ஆட்சி கொடுத்து காசு கொடுத்தா கூட மாறாத கண்டிஷன் இருக்கலாம். அடுத்துட்டு உதயசூரியன் ஒழிக்கும், உதயசூரியனே ஒழிக்கணும். எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? எங்க அப்பா பேர் தெரியுமா? தெரியாது. கருணாகரன். கருணாமூர்த்தி எங்க அப்பா பேரு ரீசன் நல்லா கேட்டுங்க. எங்க அப்பா பேர் வந்து கருணாகரன். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு வேற லெவல் வேற கண்டிஷன். அதெல்லாம் ஒரு வேற கண்டிஷன். அது ஒரு சுச்சிங்க கிடையாது. இன்னொன்னு கருணாநிதி எங்க அப்பா பேர். கருணாமூர்த்தி கிடையாது. கருணாகரன். கருணாகரன் இல்ல, கருணாமூர்த்தி இல்ல, கருணாகரன் இல்ல, கருணாநிதி எங்க அப்பா பேர். இன்னைக்குமே போடலாமா? நோ இருந்தா ஒரு நிமிஷம் நானே சொல்றேன். என்ன சுண்ணியா நீங்களாம்? ஏன்னா எங்க அண்ணா வேணாம்